இன்றைக்கு நாம வாசித்த நியாயாதிபதிகள் 1, 2 அதிகாரங்கள் மற்றும் 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நியாயாதிபதிகள் அதாவது ஜோஷுவாக்கு ஆஃப்டர் நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் வச்சு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிறார்கள். அப்பொழுது அந்த ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரை விட்டு வழுவி போகும்போது எதிரிகள் ஈஸியா மேற்கொள்வதையும், ஓகே ஐயோ எதிரிகள் மேற்கொண்டு அவங்க கொடுமைப்படுத்தும் போது ஆண்டவரே ஆண்டவரேன்னு அவங்க ஓடி வருவதும், உடனே ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வதும், உதவி செஞ்சு கொஞ்சம் நல்லா செழித்து நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது ஆண்டவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பழைய பாவ வாழ்க்கைக்குள்ளாகவும் தேவனை விட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போகிற ஒரு காரியத்தையும் பார்ப்போம். அப்ப ஆண்டவர் எதிரிகள் கையில விட்டுருவாரு. ஏன்னா அப்பதான் நீ பட்டு திருந்துவன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்க போய் படாத பாடுபட்டு அதுக்கடுத்து மறுபடியும் ஜெபிப்பார்கள், ஆண்டவருக்குள்ள வருவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுவதிலுமே நம்ம பார்க்க முடியும். ஆச்சரியமா இருக்கு, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, ஒரு நிலைவரமான ஒரு ஆவியே இல்லாதபடி அவங்க இப்படி செயல்படுறாங்களே அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும். அதாவது நாமும் கூட இதுல இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கொள்ளணும். என்னன்னா, ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கிறோம், அநேக காரியங்கள்லேருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். ஆவிக்குரிய விஷயத்திலையும் விடுதலை கொடுக்கிறார். சரீர பிரகாரமான உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாலும் நம்மை நிரப்புகிறார். அப்படி நம்ம வாழ்ந்து செழித்திருக்கும் போது நாம் ஆண்டவரை எப்படி தேடுகிறோம் அப்படின்றத குறித்து ஆண்டவர் பார்ப்பார். நான் உனக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுத்தேனே, நீ எப்படி என்னை தேடுற, நீ எப்படி எனக்கு நேரம் கொடுக்குற, நீ எப்படி என்னோடு கூட இடைப்படுகிற, நீ என்னை எப்படி நினைக்கிற, எப்படி பார்க்கிற, இல்லை என்னுடைய தாளந்து என்னுடைய சுயத்தினால தான் நான் இந்த அளவுக்கு ஷைன் ஆகிறேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படின்றது எல்லாத்தையும் ஆண்டவர் அப்படி உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவருடைய மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம அப்படி நினைக்கிறதுனால அவருக்கு எந்த லாஸும் கிடையாது, நமக்கு தான் பெரிய லாஸ் இல்ல. அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு வழி விலகுகிற ஒவ்வொரு செகண்டும் பிசாசுக்கு நம்ம பிசாசை வெல்கம் பண்ற மாதிரி. ஸோ ஆண்டவர் தான், ஐயோ என் பிள்ளை என்னை விட்டு விலகுதே அப்படின்னும் போது அது பிசாசு கையில போகுதே அப்படின்ற அந்த ஒரு வேதனை அவருக்கு இருக்கும். ஏன்னா நாம் அவருடைய இமேஜ்ல படைக்கப்பட்டிருக்கோம். அவருடைய பிள்ளை. நம்ம பிள்ளை நம்ம கையை விட்டுட்டு ஒரு வெறிநாய் கிட்ட சிக்குச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பிசாசு கையில் சிக்குவதும் கூட. ஸோ அதனால நாம வாழ்ந்து செழித்திருக்கும் போது, ஆசீர்வாதத்தை அடையும் போது நாம எப்படி செயல்படுகிறோம், அவரை இன்னும் இன்னும் நெருங்கி நெருங்கி சேருகிறோமா, இல்லைன்னா பை பை ஆண்டவரே பரவாயில்ல, இது எனக்கு கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கு, இப்போ ஓரளவுக்கு நீங்க என்கிட்ட இடைப்பட்டா போதும், அப்படியே ஒரு லிமிட்ல இருந்துக்கோங்க, ரொம்பலாம் உள்ள என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாத்துலேயும் உள்ள என்ன நீங்க அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது, அப்படி சொல்லிட்டு அவருக்கு லிமிட் வச்சிருக்கோமா அப்படின்றத நம்ம செக் பண்ண வேண்டும். அதாவது தாவீது அதாவது காட்க்கு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம், தாவீதை எப்போ அவர் ஆசீர்வதிச்சார் தெரியுமா? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது தாவீது அந்த கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட வீடு, இன்னைக்கு ஒரு மேஜர் டேபிள் அதாவது மேஜர் சேர் பண்றதுக்கே எத்தனை ஆயிரங்கள் ஆகுதுல்ல. வுட்டில் செய்யணும்னா அவ்வளவு எக்ஸ்பென்ஸ். ஆனா கேதுரு மரத்தால், அதான் ரொம்ப காஸ்ட்லியான மரம், அந்த கேதுரு மரத்தால் ஆன வீட்டுல, அந்த அரண்மனையில தாவீது ராஜா மகிழ்ச்சியோடு இருக்கிறாரு. அப்போ அவர் தன்னுடைய கட்டில் மேல படுத்துட்டு, இவ்வளவு நல்லா இருக்கேனே, ஆடுகளின் பின்னாக திரிந்த நானு, இப்போ அரசனாயி வாழ்க்கை செம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுல லயிக்கவில்லை. அவர் அந்த நேரத்திலும் தன்னை அந்த சிறுமையிலிருந்து உயர்த்தின தேவனை நோக்கி பார்த்தார். ஆண்டவரே, நான் கேதுரு மரத்துல கட்டப்பட்ட வீட்டுல இவ்வளோ அழகான கட்டில்ல உயரமா நான் படுத்திருக்கிறேனே, ஆடுகளின் பின்னே திரிந்த நாற்றமான என்னை இவ்வளோ ஒரு உயர்வுக்கு கொண்டு வந்தீரே, உங்க அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த தேவனுடைய வார்த்தை இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி, அது எவ்வளோ மேன்மை உள்ளது, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தருடைய பிரசன்னம் அந்த பெட்டியின் மேல இருக்கே, அந்த பெட்டி திரைகளுக்குள்ளே அல்லவா இருக்கிறது, நீர் திரைகளுக்குள்ளே அல்லவா வாசம் செய்கிறீர், உமக்கு ஒரு நிலையான ஸ்தலம் இல்லையே ஆண்டவரே, அந்த வேத வார்த்தைகளை வைப்பதற்கு ஒரு நிலையான இடம் இல்லையே, நீர் திரைகளுக்குள்ள வாசம் பண்ணுகிறீர், நானும் அழகா வெல் எஸ்டாப்ளிஷ்டு வெல் கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ்ல நான் ஒரு அரண்மனையில பேலஸ்ல இருக்கேனேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல கர்த்தரை அந்த ஒரு ஹார்ட் டு ஹார்ட் அவர் ஃபீல் பண்றாரு பாருங்களேன். அங்கதான் அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு உன்னுடைய சந்ததிக்கு என்றென்றும் அணையாத ஒரு விளக்கை நான் உண்டு பண்ணுவேன்னு சொல்லி அப்பதான் வாக்கு தந்து கொடுத்தாரு, நாத்தான்வேல் தீர்க்கதரிசி மூலமாக. உடனே அனுப்பி விட்டார் ஆண்டவர். நாத்தான்வேலை அனுப்பி, என் பிள்ளைகிட்ட போய் சொல்லு, அவன் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள், நினைவுகளின் தோற்றங்களை கூட அறிகிறவர் ஆண்டவர்.
ஸோ நாம் வாழ்ந்திருக்கும் போது நம்ம எப்படி முன்னாடி இருந்தோன்ற அந்த உணர்வையும் அந்த தாழ்மையும் ஆண்டவர் எவ்வளவு மேலானவர்ன்ற அந்த உயர்வான பார்வையும் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது இப்படி யோசித்து பார்த்தேன். அதாவது இந்த அதாவது வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. அவருக்கு முன்னாடி இந்த மில்கி வே, கேலக்ஸி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது, நம்ம சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டமே ஒரு புள்ளி கூட வைக்க முடியாது. ஒரு புள்ளி கூட வைக்க முடியாது சோலார் சிஸ்டத்துக்கே. சோலார் சிஸ்டத்துக்கே புள்ளி வைக்க முடியலன்னா, நம்ம எர்த்துக்கு எப்படி புள்ளி வைக்கிறது? எர்த்துக்கு வந்து ஒரு பாயிண்ட் அளவு கூட நம்மனால குடுக்க முடியாது, அந்த மேப்ல. அப்போ எர்த்துக்கே ஒரு பாயிண்ட் அளவு மேப்ல வந்து இடம் கொடுக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அது வந்து நெகோஷியபிள் ஒண்ணுமே கிடையாது. மீனிங்லெஸ் ஆன விஷயம் தான் எர்த்து. ஆனா அந்த எர்த்த 4 கூறா போட்டா 3 கூறு ஃபுல்லா தண்ணீர், ஒரு கூறு தான், ஒரு போர்ஷன் தான் லேண்ட். அந்த ஒரு போர்ஷன் லேண்டையும் எத்தனை அத 200 இப்ப நாடுகள் 195 நாடு இருக்கு. 195ஆ டிவைட் பண்ணணும். அந்த 195ல இந்தியால எத்தனை கூறுல ஒரு பகுதியில நம்ம இருக்கிறோம். நம்மள ஒரு ஸ்பாட் கூட ஒரு சின்ன குட்டி டாட் கூட வைக்க முடியாது. அப்படிப்பட்ட அவர் நம்மை நினைப்பதற்கும், நம்மை விசாரிப்பதற்கும் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா! நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆனால் இந்த மண்ணான நமக்குள்ள தான் தன்னுடைய ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தன்னுடைய ஆவியை அளவில்லாமல் அவர் ஊற்றி நம்மை நேசிக்கிறார்னா அது ரொம்ப பெரிய விஷயம். தாவீது சொல்லும்போதெல்லாம் அடிக்கடி சொல்லுவாரு, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன்னுவாரு. அடுத்த நிமிஷமே அவர் சொல்லுவாரு, ஆண்டவரே நீர் படைத்த வானத்தையும் பூமியையும் நான் நோக்கும்போது மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் அப்படின்னு. அப்போ அவர் தன்னை நான் எம்மாத்திரம்னு பார்க்கிறாரு. நீங்களும் நானும் நம்மை எம்மாத்திரம்னு பார்க்கிறோமா? பார்க்கணும். ஆமென். நம்ம படித்த படிப்பினால் அல்ல, நம்முடைய எந்த ஒரு ஸ்பெஷல் டேலண்ட்டோ, எந்த ஒரு விஷயமே இல்ல. எல்லாமே 0. அப்போ ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய பிளஸ்ஸு. நான் வந்து மீனிங்லெஸ் ஒண்ணுமே கிடையாது. என்ற அந்த உணர்வும், நீங்க என்னை இவ்வளவாய் ஆசீர்வதிச்சீங்களேன்ற அந்த தாழ்மையும், கனிவும், உள்ள கசிதலும் வேணும். உள்ள அப்படியே கசிந்துருகணும். என்ன நினைச்சீங்களே ஆண்டவரே! என்ன இப்படி உயர்த்தி எனக்கு இப்படி எல்லாம் குடுத்து, ப வீடு வாசல்லாம் குடுத்து என்ன வச்சிருக்கீங்க. நம்மள விட நீதிமான்கள் தெருவுல இருக்காங்க தெரியுமா? ரோட்டோரத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க. நம்மை விட நீதிமான்கள், நல்லவர்கள் தெருவுல அந்த ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழ முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற எத்தனை ஸ்திரீகள் உண்டு தெரியுமா? எத்தனை ஆண்கள் உண்டு தெரியுமா? அவங்களுக்கு வீடு இல்லங்க இன்னைக்கு. நமக்கு வீடு இருக்கு. அதுக்கே கோடி நன்றி சொல்லணும் நம்ம. இல்ல? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஸோ அப்படிப்பட்ட அப்படியாக நம்மை நேசிக்கிறார். அந்த அன்பை நினைச்சு நினைச்சு கண் அப்படியே கலங்கணும். அப்படியே அமைதியா தேவ சமூகத்துல உட்கார்ந்து நினைத்து நினைத்து அவர் சமூகத்துல அப்படியே அவரை ருசித்து ருசித்து அந்த அந்த நேரம் தான் நாம் நாம் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிற அந்த வேல்யூபிளான அந்த டைம். ஹல்லேலூயா! அந்த நேரத்துல தான் ஆண்டவர் நம்ம பார்த்து அந்த ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற அந்த இன்டிமசி வளருகிற நேரம். அந்த தனிமையான அமைதியான ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புரிந்து கண்களிலிருந்து நாம வடிக்கிற அந்த கண்ணீர் தான் அது ஒரு ஆசீர்வாதமான நேரம். அதை நம்ம அப்படியே பிராக்டிஸ் பண்ணுவோம். அனுதினம் இதுக்காக உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். நாம் சிறுகவும் தேவன் பெருகவும் வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த அதோனி பேசேக் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதோனி பேசேக்ன்றவர் அந்த ராஜாக்களுடைய பெருவிரல்களை எல்லாம் கட் பண்ணிட்டு தன்னுடைய டைனிங் டேபிளுக்கு கீழே அப்படியே விட்டுருவாராம். இவர் வந்து ஒரு பிசாசினுடைய முன்னடையாளம் மாதிரி. அவர் அந்த பிசாசை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி இல்ல. இப்படியாக தான் சத்துரு என்ன பண்ணுவான்னா, யார் யாரெல்லாம் பயங்கர பெரிய ஆளா இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் தன்னுடைய தந்திரத்தினால பிடித்து அவர்களை செயலிழந்தவர்கள் ஆக்கி கொண்டு போகிற ஒரு சத்துருவாக இருக்கிறான். ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை பார்க்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட அந்த அதோனி பேசைக்கு எப்படி மற்றவர்களுக்கு தீங்கு செய்தாரோ அதே மாதிரி ஆண்டவர் அவரை தண்டிக்கிற காரியங்களை இதுல நம்ம பார்க்கிறோம். இன்னுமா இதுல உள்ள விஷயங்கள் என்னன்னா, முக்கியமா நம்ம பார்க்க வேண்டுமானால் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் இந்த கடைசி சில வசனங்கள்ல பார்க்கும்போது, ஜோஷுவா மரித்து பின் வைத்து போன ஜாதிகள்ல ஒன்றை கூட காட் வந்து அதுக்கடுத்து துரத்தவே இல்லை. எதற்காக அவங்களை வச்சார்னா, அந்த 22ஆம் வசனம், அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிக்கிறாங்களா இல்லையா? அவங்க பிதாக்கள் மாதிரி இந்த பிள்ளைங்க என்னுடைய வழிகளை காத்து நடக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சோதிப்பதற்காக அப்படி செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, எதிரிகளை கொஞ்சம் பேரை வச்சு வைக்கிறாரு. எதற்காக? அவங்க வந்து யுத்தம் பண்ணுவாங்க. இப்ப இவங்க வந்து காடை டிபெண்ட் பண்றாங்களா இல்ல இவங்களாவே சுயமா போய் சண்டை போட்டு
இல்லை இவர்கள் பாகாலை சேவித்து அந்நிய தேவதைகளை வழிபட்டு சோரம் போய் இவங்க வந்து செயல்படுகிறார்களா? அந்த டைம் இவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க? யுத்தம் வரும்போது இவங்க செய்யக்கூடிய டிசிஷன் என்ன? அதை பார்ப்பதற்கும் அதை சோதிப்பதற்கும். ஏன்னா எப்பயுமே நம்ம நார்மலா இருக்கும்போது நார்மலா ஆஹா ஆஹா ஹalleluyaன்னு பாடுவோம். ஆனா நமக்கு ஒரு போராட்டம் பாடுன்னு வரும்போது தான் அங்கே தான் நம்முடைய சுயரூபம் தெரியும், நம்முடைய கலர் தெரியும், நீ யாருன்றது நமக்கே நம்மளை பற்றி அப்போ தான் தெரியும். ஏய் நான் என்னப்பா இப்படியெல்லாம் நினைக்கிறேன், இப்படி ஒரு முடிவெடுக்கிறேன்னு என் மனசு துடிக்குதே, சே அது தப்பாச்சே. அது மாதிரி ஆண்டவர் அதை காட்டுவதற்காக தான் அந்த சூழ்நிலைகளை அனுமதிக்கிறார். அதனாலதான் சில பாடுகள் போராட்டங்கள்லாம் நம்ம முன்னாடி வந்து அப்படியே நிற்கும் இல்ல. ஹalleluya, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்துல நம்ம அப்படியே ஆண்டவரிடத்துல ஓடி அண்டிக் கொள்ள வேண்டும். அந்த அப்படிப்பட்ட செக் வந்து நமக்கு வரும்போது அந்த டிசிஷன் எடுக்கும்போது அப்படியே ஒரு தடுமாற்றம் வரும் பாத்தீங்களா, இந்த சூழ்நிலையை நான் எப்படி ஓவர் கம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஓடிடணும், ஆண்டவரே நீங்க என்ன நடத்துங்க, இதை நான் எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி என்னை தேடி என் பிள்ளைங்க வர்றாங்களா வரலையான்னு பார்ப்பதற்காக தான் அந்த எதிரிகளை ஆண்டவர் விட்டு வைத்தார்னு சொல்லிட்டு வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. இங்க நம்ம தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது பவுலையா வந்து தீமோத்தேயுக்கு அழகா கற்றுக் கொடுக்கிறார் விசுவாசத்தை. ஆமென். அப்போ நம்ம தீமையான சூழ்நிலை வரும்போது கர்த்தர் மேல விசுவாசமும் அன்பும் மேலோங்கும் போதுதான் நம்ம அவரை நோக்கி ஓடுவோம். இல்லைன்னா வாய்க்கு வந்தபடி பேசி அந்த சூழ்நிலையை அப்படியே கெடுத்து போடுகிறவர்களாக நாம இருப்போம். அப்ப இங்க தீமோத்தேயுக்கு பவுலையா அழகா சொல்லி கொடுக்கிறாரு. பாருங்களேன், 3ஆம் வசனத்துல அவரை தேற்றுகிறத நம்ம பார்க்கிறோம். 2ஆம் வசனத்துல பிரியமான குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு சொல்லிட்டு, இரக்கம் சமாதானம் உனக்கு உண்டாவதாகன்னு சொல்லிட்டு அவர் எப்படி ஆறுதல் படுத்துறாரு பாருங்களேன். இப்படிதான் நாமும் கூட நம்ம குடும்பத்தினரை, நம்ம உறவினர்களை, இல்ல நம்ம வேலை பார்க்குற ஸ்தலத்துல கூட சிலர் இப்படிதான் நம்ம ஆறுதல் படுத்தணும். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, 3ஆம் வசனம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து, உனக்காக நான் நைட் அண்ட் டே ப்ரேயர் பண்றேன் தெரியுமா, நான் ப்ரேயர் பண்ணும்போதெல்லாம் உன்னை நினைச்சு நான் ப்ரேயர் பண்றேன், நீ கவலைப்படாத. அந்த ஆறுதல் பாருங்களேன். உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி, அதாவது உன் பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியும்பா, சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியா இருந்து, நீ வந்து சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக நான் அந்த மாதிரி ஜெபிக்கிறேன், அதுக்காக தான் உன்னை கூட நான் இப்ப பார்க்க வந்தேன் தெரியுமா அப்படி சொல்லி அந்த ஆத்மாவுக்கு வேண்டிய ஒரு உணவையும் அதை ஆவிக்குரிய பிரகாரமா சொல்றாரு பாருங்களேன். இரவும் பகலும் ஜெபத்துல நினைக்கிறேன், உன் கண்ணீரெல்லாம் நான் ஞாபகம் வச்சு நான் ப்ரேயர் பண்றேன், உன்னை பார்த்து சந்தோஷப்படுத்தணும், உன்னை ஹாப்பி பண்ணணும்னு தான் நான் இப்போ வந்தேன் அப்படி சொல்லி சொல்றாரு. அடுத்து ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு 4ஆம் வசனத்துல. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உன்கிட்ட உள்ள மாயமற்ற விசுவாசம். தீமோத்தேயுனாலே நமக்கு வர வேண்டிய விஷயம் என்னன்னா மாயமற்ற விசுவாசம். இது அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? அவங்க பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. எது நிலைத்திருந்தது? மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசம் நமக்குள்ள நிலைத்திருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வரும், அவங்க பிள்ளைங்களுக்கு வரும். ஆமேன். ஸோ அப்ப இங்க செய்ய வேண்டியது யாரு? நமக்குள்ள அந்த மாயமற்ற விசுவாசம் இருக்க வேண்டும். அப்போ அதை தான் இங்க நம்ம பார்த்தோம்னா, ஐயோ சாரி, இன்னொரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன், சாரி. இந்த காரியத்தை தான் அவர் 14ஆம் வசனத்துல சொல்றாரு. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள்னு சொல்றாரு. அந்த நற்பொருள் என்ன? மாயமற்ற விசுவாசம். மாயமற்ற விசுவாசம்னா என்ன? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தோடும், அது 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் அப்படின்னு இருக்கு பாருங்க. அதாவது மாயமற்ற விசுவாசம்னா என்னன்னா, ஆண்டவரை நாம நேசித்து அதிநிமித்தம் வருகிற விசுவாசம். ஆமேன். மற்ற மாயமுள்ள விசுவாசம்னா என்ன? அவர் எனக்கு செய்வாரு, அவருக்கு செய்ய முடியும், அவர் செய்வாரு, இந்த பொருள் எனக்கு வேணும், இந்த ரிசல்ட் எனக்கு வேணும், இந்த ஜாப் எனக்கு வேணும், இந்த காசு எனக்கு வேணும், அந்த பொருளை பற்றும் விசுவாசம் தான் மாயமுள்ள விசுவாசம். ஆனா அன்போடு கூட கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம் தான் மாயமற்ற விசுவாசம். ஆமேன். நம்ம பிள்ளைங்க வந்து நம்மளை நேசிச்சு எங்க அம்மா எங்க அப்பான்னு சொல்லி நம்ம மேல நேசமா இருக்கிறதுனால நம்ம மேல நம்பிக்கை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் மாயமற்ற விசுவாசம். ஆனா நம்ம மேல நேசம்லாம் கிடையாது. எனக்கு பைக் வாங்கணும், 1,00,000 கொடுங்க, பெத்திங்கல்ல கொடுங்க, செஞ்சுதான் ஆகணும். அப்போ ஆனாலும் இப்ப நம்ம மிரட்டினா கொடுப்பாங்கன்றது தெரியும் அவனுக்கு. அப்பா அம்மா எப்படியோ கொடுத்துருவாங்க, நம்ம மிரட்டி உருட்டி, இல்லைன்னா நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், வீட்டை விட்டு போயிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொன்னா சரி தொலைஞ்சு போன்னு கொடுப்பாங்கன்னு தெரியும். அப்ப அதெல்லாம் வந்து மாயம் உள்ள விசுவாசம். நான் ஒரு விளக்கம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். அந்த மாதிரி அன்பே இல்லாம ஒரு பொருளுக்காகவோ ஒரு காரியத்துக்காகவோ இம்மைக்கேற்ற காரியத்துக்காகவோ நாம் அவரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற காரியம் மாயமுள்ள விசுவாசம். அப்படி அவர் மேல வைத்த அன்போடு கூட நாம் அவரை நம்பி இருப்பது மாயமற்ற விசுவாசம். ஸோ அந்த தீமோத்தேயுக்கு இருந்தது போல
நாமும் கூட மாயமற்ற விசுவாசம் உள்ளவர்களா இருப்போம். அது மாதிரி அதுல ஒரு விஷயம் அதுல சொல்றாரு, அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதாவது உன்மேல் கை வைக்கப்பட்ட போது அந்த ஒரு வசனம் வரும் பார்த்தீங்களா? எஸ். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்போ பவுலையா வந்து தீமோத்தேயு மேல கை வச்சிருக்கிறாரு. அப்போ தேவ வரம் அவருக்குள் தேவ வரத்தை பெற்றுக்கொண்டார் தீமோத்தேயு. நீ அதை அனல் மூட்டி எழுப்பி விடு. இன்றைக்கும் கூட நமக்கு ஆண்டவர் அநேக வரங்களை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அனல் மூட்டி எழுப்பி விட வேணும். டங்ஸ்ல பேசுற கிருபை இருக்கா, அதை இன்னுமாய் அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அது மாதிரி இதுல இன்னொரு விஷயத்தை பாருங்களேன், நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால். அப்போ அந்த பவுலுக்குள்ள தேவ பிரசன்னம் இருந்தது. இவர் தீமோத்தேயு மேல கை வைக்கிறார், தேவ வரம் பாஸ் ஆகுது. கரெக்டா? அது மாதிரிதான் ஆண்டவர் போகும்போது அவருடைய வஸ்திரத்தையாயிலும் தொடுவேன் என்று சொல்லி அந்த ஸ்திரீ தொட்டால் தேவ வல்லமை இந்த ஸ்திரீக்குள் பாய்ந்தது. அது மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றார், நான் உன்னை தொட்டு சுகமாக்குவேன், தொட்டு சுகமாக்குறார். கண்களை தொட்டு சுகமாக்குகிறார். அந்த இது அந்த மண்ணை எடுத்து அதை அப்படியே இதாக்கி மட்டு மாதிரி ஆக்கி அதை வந்து கண்களில் பூசி சுகமாக்குகிறார். அநேக இடத்துல அந்த மல்கூசினுடைய காதை கூட தொட்டு சுகமாக்கினார் அப்படின்ற அந்த டேர்மை பார்க்குறோம் இல்லை? அப்போ தொடுதல் மூலமாக நமக்குள்ள இருக்கிற தேவ பிரசனம் பாஸ் ஆகுது. அப்போ நாம என்ன செய்யணும்? இன்னைக்கு உங்க குடும்பத்தினர் தூங்கிட்டு இருக்காங்களா, அப்படி நைஸா போய் தலையை தடவை கொடுக்குற மாதிரி தலையில கையை வச்சு பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள்ளாக இந்த மனிதனை, இந்த மகளை, இந்த மகனை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஜெபிச்சுக்கிட்டே வாங்க. அவ்வளவுதான். அப்படி ஒவ்வொருத்தரையா தலையில கை வச்சு அப்படியே நம்ம லைட்டா ஒன்றும் சொல்ல வேணாம், இப்படியாக நம்ம தொட்டு நல்லா நம்ம பிரசன்ஸ்ல நிரம்பிட்டு அவர்களை தொட்டு ஜெபிக்கும் போது அது ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம தொட்டு ஜெபிக்கிறதெல்லாம் தெரியக்கூடாது. அம்மா நீ மந்திரம் சொல்ல வந்துட்டியான்னு சொல்ல போறாங்க, அதெல்லாம் வேண்டாம். சும்மா கேஷுவலா, இல்ல தூங்கி எந்திரிச்சு வந்துட்டாங்களா, அப்படியே லைட்டா கையவோ முதுகவோ சும்மா லைட்டா அப்படியே டேப் பண்ற மாதிரி தொடுற மாதிரி பரிசுத்த ஆவியானவரே நீங்க இந்த பிள்ளைய ஆளுகை செய்யுங்க, அந்த அபிஷேகத்தினால் நிரப்புங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தினர் ஒவ்வொருத்தரையும் அப்படியே லைட்டா டச் பண்ணி அந்த தேவ அப்படி பண்ணும்போது தேவ பிரசனம் அவர்களுக்குள்ளாக கடந்து போவதை நம்மளால நல்லா பார்க்க முடியும். அப்படியாக நாம நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்போம். அந்த அனல், கிறிஸ்துவின் அனல் எப்படி அந்த அனல் நம்முடைய குடும்பத்தாருக்கும் செல்லட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.